ಕಸ್ತೂರಿರಂಗ ಕಾವೇರಿ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಕಸ್ತೂರಿರಂಗ ಕಾವೇರಿ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಗರುಡ ಗಮನ ರಂಗ ಶೇಷ ಶಯನ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಗರುಡ ಗಮನ ರಂಗ ಶೇಷ ಶಯನ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ವೈಯಾಳಿ ರಂಗ ವೈಭೋಗ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ವೈಯಾಳಿ ರಂಗ ವೈಭೋಗ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಕರ್ಪೂರ ರಂಗ ಕರುಣಾಂತರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಕರ್ಪೂರ ರಂಗ ಕರುಣಾಂತರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಕಸ್ತೂರಿ ರಂಗ ಕಾವೇರಿ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಕಸ್ತೂರಿ ರಂಗ ಕಾವೇರಿ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಗರುಡ ಗಮನ ರಂಗ ಶೇಷ ಶಯನ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಗರುಡ ಗಮನ ರಂಗ ಶೇಷ ಶಯನ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ गोपिका जीवन स्मरणं गोविंदा गो जय बोल सद्गुरु महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्र गुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। जय बोल सद्गुरु महाराज की जय। ரெண்டு வார்த்தை ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரிராம சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் வழக்கம் அண்ணா சம்பிரதாயத்தில். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ரெண்டு வார்த்தை சுவாமியை பற்றி சொல்லிடுறேன். நான் பரனூரில் படிக்கும்பொழுது சுவாமி அண்ணாவோட பிரவச்சனை எங்கே இருந்தாலும் அப்படி உட்காந்து அவர் ரசிக்கிறத, நான் அண்ணா பிரவச்சனத்தை எல்லோரும் கேட்பா பாப்பா ரசிப்பா, நான் அண்ணா பிரவச்சனத்தை ரசிக்க மாட்டேன். இவர் எப்படி அதை ரசிக்கிறாருன்னு இவருக்கு நேராக உட்காந்து இவர் தலையாட்டுறதும் அவர் ரசிக்கிறதும். பாகவதம் அண்ணாவோட கிரந்தங்கள்லாம் எப்படி ரசிக்கணும்னு அவரை பார்த்து நான் கற்றுனேன். அவரை தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ ரசித்து ரொம்ப நாளைக்கு நான் சேர்ந்த புதுசில் பரனூரில் அங்கே திருவகீந்திரபுரம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கணும். எந்த பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் அங்கே சம்பரோஷம் நடக்கணுன்னா அதுக்கு பணம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அண்ணாட்ட சொல்லுவாள். அண்ணா 2 பேரை சொல்லுவாள், இவரையும் அகிலா அக்கா. அவள் 2 பேர் தான் அகண்ட. இவாளுடைய தபசும் அவருடைய பிரேரணை பண்ணுறவருடைய தபசும் இவள் போய் ஒரு அகண்ட நாமா பண்ணுவா. அப்புறம் எங்கேருந்தோ ஸ்பான்சர் வருவா, சம்பரோஷம் நடந்துடும். இப்படி எத்தனை திவ்ய தேசங்கள். அதுக்கெல்லாம் மூல காரணம் இவருடைய அகண்ட நாமா. அது மாத்திரம் இல்லை, ஒரு சின்ன சைக்கிளை வச்சுட்டு இவர் 106 திவ்ய தேசமும் போயிட்டு வந்தார், நேபாள் பரியந்தம். இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன். இதை பிரேமிக்க விஜயத்தில் ரங்கஜியும் அது ஸ்மரிச்சிருந்தார். இப்படி இவர் சின்ன குழந்தையிலேருந்து எப்படி ரசிக்கிறதுக்கு கற்றுக்கணும்னு இவரை கற்றுட்டோம். ஆச்சாரியன்தான் தெய்வம்னு சொல்கிறவா எல்லாரும். அதை காமிச்சவ 2 பேர். ஒன்று சுவாமிநாராயணன், அவள் இருக்காளே, அவள் அப்படி ஆச்சாரியனே தெய்வமாக கொண்டாடுறான். 2வது நம்ம முகுந்தாச்சாரியர். ஏன்னா சத்குரு பிரேமிகேந்திர பகவானுக்கு அப்படின்னு அண்ணா வச்சுட்டே சொல்லுவார். வேறு யாராவது சொன்னால் அண்ணா போடான்னு எழுதுன்னு போயிடுவா. நான் பார்த்துருக்கேன். ஆஸ்திக சமாதத்தில் எங்கேயோ
அந்த மாமா உபசாயி மாமா சொல்லும்போது எழுதுன்னு போயிட்டார் அண்ணா பாட்டு. அப்படிலாம் என்னை ஏலம் போட்டான்ருவான் அண்ணா. அப்படி பேசிட்டா. ஆனால் அண்ணா வச்சுட்டு தைரியமாக சொன்னால் அண்ணா ஏற்றுக்கிறார். ஏன்னா அந்த ஹிருதயத்தோடு சொன்னால் தான் அண்ணா ஏற்றுப்பாரே தவிர சும்மா சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். அவர் ஹிருதயத்தோடு தான் சொன்னார். சொன்ன சபை சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி அவரை பார்த்து ஆச்சாரிய பக்தி எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட அவருடைய ஆச்சாரிய பக்திக்காகவும் அவருடைய சௌஹிரதத்துக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே நமக்கு சங்கரருடைய ஹிருதயத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னாரே, அந்த ஆதிசங்கருடைய ஹிருதயத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் அண்ணா வந்தார். அதுக்குன்னு ஒரு 2 கிரந்தம் பண்ணியிருக்கார், ஆச்சாரிய ஹிருதயம்னு. சங்கராச்சாரியர் பிரதானமாக 3 விதமான கிரந்தம் பண்ணியிருக்கார். ஸ்தோத்திர கிரந்தம், பிரகரண கிரந்தம், பிரஸ்தானத்ரயம்னு. இன்னும் அவ லெவலுக்கு சின்ன குழந்தைக்கு பாலை கொடுப்பா, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு நல்லா பிசைஞ்சு பப்பு மம்மு கொடுப்பா, தச்சி மம்மு கொடுப்பா. அப்புறம் நல்லா பல் வளர்ந்து வந்து இந்த முறுக்கு சீடையெல்லாம் கொடி அப்படின்னு கொடுப்பா. அந்த குழந்தைங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்தில் ஸ்தோத்திர கிரந்தங்களும் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். அப்புறம் பிரகரண கிரந்தம்னு ஓரளவு கொஞ்சம் ஞானம் வந்த பிறகு அவளுக்கு விவேக சூடாமணி, அது பிரபோத சுதாகரம், அது மாதிரி கிரந்தங்கள். அப்புறம் கொஞ்சம் பல்லெல்லாம் வழுந்த பிறகு நல்லா கடிச்சு முறுக்கு எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு தெம்பு வந்தால் அப்புறம் படிக்கிற மாதிரி இருக்கிற கிரந்தங்கள் தான் பிரஸ்தானத்ரயம். இப்போ நான் ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் எழுதினு வந்தேன். அதுவே என்னால் இந்த 1 ஹவரில் சொல்ல முடியுமா தெரியல, 3/4 மணி நேரம் தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அனுபவிப்போம். அதில் விஷ்ணு பாதாதிகே சாந்த ஸ்தோத்திரம்னு இருக்குது. அதில் கடைசியில் உள்ளதுதான் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆபாதாதாச்ச சீர்ஷாத் வபுரிதமனகம் வைஷ்ணவம் யஸ்வசித்தே தத்தே நித்யம் நிரஸ்தாகில கலிகலுஷே சந்ததாந்தः பிரமோதः ஜுஹ்வஜ்ஜிஹ்வா கிருஷானோ ஹரிச்சரிதஹவிஸ்தோத்திரமந்த்ரானுபாठैः தத்பாதாம்போருகாभ्यां சததமபி நமஸ்குர்மகே நிர்மலாभ्याம். அந்த பெருமாளுடைய திருவடியை நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார். ஆபாதாத் ஆச்ச சீர்ஷாது, திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம். வபுரித மனகம் வைஷ்ணவம் யஸ்வஜித்தே தத்தே, இந்த பகவானுடைய அந்த திருவடி முதல் திருமுடி பரியந்தம் யார் ஹிருதயத்தில் தரிக்கிறானோ அதை தரிச்சிட்டா போகிறோம். அந்த பகவானுடைய திருவடியே தியானம் பண்ணியிருந்தோம்னா திருவடி முதல் திருமுடி பரியந்தம்னு சொல்கிறார். ஆனால் பாகவதத்தில் சொல்லும்பொழுது ஏதாவது ஒன்று சொன்னால் தியானம் பண்ணால் கூட போகும். கடைசியில் ஒன்றும் தியானம் பண்ண வேண்டாம், என்னுடைய மந்தஸ்மிதத்தை தியானம் பண்ணு அப்படிங்கிறார். நான்யானி சிந்தையேத் பூஜா சுஸ்மிதம் பாவையேன் முகம், என்னுடைய சிரிப்பை மாத்திரம் தியானம் பண்ணுங்கிறார். சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை பார்த்தா வேறு ஒன்றும் தியானம் வராது. அதனால் பகவானுக்கு எப்படி அவர் தியானம் பண்ணி பழக்கம் கிடையாது அவரை பற்றி, அதனால் என்னுடைய மந்தஸ்மிதத்தை மாத்திரம் தியானம் பண்ணுங்கிறார். தத்தே நித்யம் நிரஸ்தாகில கலிகலுஷே சந்ததாந்தः பிரமோதः. உண்மையான ஆனந்தம் வேணும்னா அந்த பகவானுடைய பெருமாளுடைய அந்த ரங்கநாதருடைய அந்த ரூபத்தை தியானம் பண்ணு. அங்கே ஒரு ஹோமம் பண்ணணும். நம்ம எல்லாம் ஹோமம் பண்ணணும் போனோம். இங்கே ஒரு ஹோமம் வெளியில் நடந்துட்டுருக்கு, இங்கே ஒரு ஹோமம் நடந்துட்டுருக்கு. என்ன ஹோமம்னா, என்னுடைய நாக்காகிய கரண்டியினால் இந்த பகவானுடைய குணங்களாகிய ஹவிஷை உங்கள் காதுகளாகிய ஹோமகுண்டத்தில் ஹோமம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இங்கே ஒரு ஞான வேள்வி நடந்துட்டுருக்கு. இது ஞான வேள்வி. ஜுஹ்வத் ஜிஹ்வா கிருஷானௌ ஹரிச்சரித ஹவிஸ்தோத்திர மந்த்ரானு பாட்டைஹி. ஹரிச்சரித்தம், அந்த ஹரிச்சரித்திரம் அவருடைய ஸ்தோத்திர மந்திரானு பாட்டைஹி, அதை நம்ம ஹோமம் பண்ணினா இங்கே ஞானம் என்ன, அவர் தான் பரதத்துவங்கிற ஞானம் உண்டாகும் என்பதை அழகாக எடுத்து சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த தத்பாதாம்போருகாभ्यां சததமபி நமஸ்குர்மஹே நிர்மலாभ्याம். இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த பகவத் தியானத்தை யார் பண்ணுறாளோ உன்முச்சைவாத்ம நைனோ நிச்சய கவச்சகம் பஞ்சதாமேத்திய பானோஹோ. நமக்கு எல்லாருக்கும் ஒரு கவச்சம் வந்துடுத்துங்கிறார். என்ன கவச்சம்னா பாபமாகிய கவச்சம். நைனோ நிச்சய கவச்சகம், ஏனோ நிச்சயம்.
அதை போகணும்னா இந்த பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணிட்டோம்னா அபவித்திர பவித்ரவா சர்வாஸ்தாங்கதோபா எஸ்மரேத் புண்டரீகாட்சம் சவாஹ்யா ஆப்யந்தர சுச்சிஹி. அப்புறம் சுத்தமாகி என்ன பண்ணுவானா, பானோஹோ பிம்பாந்தர் கோச்சரம், அந்த சூரிய மண்டலத்தில் பேதிச்சிண்டு அந்த பரமாத்மாவை அடைவான். பானோர் பிம்பாந்தர் கோச்சரம் ச பிரவிசதி பரமானந்தமாத்மஸ்வரூபம், பரமானந்தனான அந்த பரமாத்மாவை ரங்கநாதரை அடைவான் அப்படின்னு முதல்ல அந்த பெருமாளை தியானம் பண்ணி அவருக்கு அந்தவுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி அவருக்கு ஒரு ஹோமம் பண்ணி இங்கே நல்ல டயத்தில் உற்சவம் வச்சுருக்கார். இங்கே பூச்சாற்று உற்சவம் தாயாருக்கு. என்ன பூச்சாற்றுனா அந்த பூ இல்லை, இங்கே பகவானுடைய குணங்களாகிய பூவை சாத்தி சாத்தி இங்கே நடந்துட்டுருக்கு பூச்சாற்று உற்சவம். தாயார் இங்கே அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. அந்த பூச்சாற்று உற்சவம் அங்கே அது ஒரு சாதாரண பூ, இங்கே ஒரு வெளியில் ஒரு வேள்வி, இங்கே ஞான வேள்வி. அங்கே ஒரு பூச்சாற்று, இங்கே ஒரு பூச்சாற்று, ரெண்டு நடந்துட்டுருக்கு. அதுதான் தாயாருக்கு ரொம்ப உகந்த பூச்சாற்று. பாக்கி பூச்சாற்றுலாம் தாயார் கொஞ்சம் வச்சுட்டு பிரசாதம் இந்த இடத்துல போடாமட்டுருவா. தாயார் உகக்கிற பூச்சாற்று இந்த பூமாலை பாமாலை அப்படி சொல்கிறாளே, அந்த மறைய மகான்களை கொண்டு பாமாலையை கொண்டு பூச்சாற்று உற்சவம் நம்ம ஆச்சாரியன் பண்ணிட்டுருக்கார். பாக்கியம் அந்த பூச்சாற்று உற்சவத்தில் நமக்கும் ஒரு பூ தயார் பண்ணி சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு. அப்புறம் ராம புஜங்க ஸ்தோத்திரத்தில் நம்ம சிவன் பரமேஸ்வரன்லாம் சொல்வாளோனோ, அது சிவன் பரமேஸ்வரன் எல்லாமே ஆச்சாரிய ஹிருதய பிரகாரம் பெருமாள் தான்னு அண்ணா நிர்தாரணம் பண்ணியிருக்கார். அவருடைய ஸ்தோத்திர கிரந்தத்துலேயும் சிவம் நித்யமேகம் விபும் தாரகாக்கியம் சுகாகாரமாகார சூன்யம் சுதா சுமான்யம் மகேஷம் கலேசம் சுரேஷம் பரேஷம் நரேஷம் நிரீஷம் மகீஷம் பிரபத்யே. அந்த ஆதிசங்கரோட ஸ்தோத்திரங்கள்லாம் நம்ம ரசிக்கணும். நீங்கள் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படித்து சாதாரணமாக பாட்டு பாடினாலே எல்லாருக்கும் நன்னா ரசிக்கலாம். கொஞ்சம் ராகத்தாளம் தெரிஞ்சால் நன்னா ரசிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படிச்சுட்டேன்னா இந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள் நீங்கள் ரொம்ப ரசிக்கலாம். சிவம் நித்யமேகம், அந்த ராமர் தான் சிவன். நித்யமேகம் விபும் தாரகாக்கியம் சுகாகாரம், அவருக்கு எந்த ஆகாரம் கிடையாது, ஆனால் சுகாகாரம், அவர் நின்ன அழகு. சுமான்யம், அவர் எப்படி மகேஷம், மகேஷனுக்கும் ஈசன். மகேஷம் கலேசம் சுரேஷம் பரேஷம் நரேஷம் நிரீஷம், இவருக்கு மேலே ஒரு ஈசன் கிடையாது. நிரீஷம் மகீஷம் பிரபத்யே, அவரை நான் சரணாகதி பண்ணுறேன். எல்லா ஸ்தோத்திரமும் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் சாம்பிள் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிள் டோஸுன்னு கொடுப்பாளே, எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு சாம்பிள் டோஸ். அண்ணா கூட காலடியில் சப்தாகம் நடந்தது. அண்ணா கூட அடியேன் போயிருந்தேன். அப்போ அண்ணா ஸ்லோகம் சொல்லிட்டே வந்தால், ஆதிசங்கருடைய குலதெய்வம் இந்த கிருஷ்ணன் குழந்தை ஆதிசங்கர் அவாத்து பக்கத்தில். இன்றைக்கி நம்பூதிரி ஆற்றுல நான் கேரளாவில் நிறைய போனதுனால எனக்கு தெரியும். எல்லாரும் நம்பூதிரி இல்லத்துலேயும் அவள் வீட்லேயும் அவளுக்குன்னு தனித்தனி கோவில் உண்டு. முக்கால்வாசி எல்லாம் பெருமாளாக இருக்கும், ஒன்று ரெண்டு தான் வேறு தெய்வங்களாக இருக்கும். முக்கால்வாசி எல்லாருக்கும் பெருமாள் அவள் க்ஷேத்திரம். கடைசியில் கொஞ்ச நாளைக்கு அவள் கவனிக்க முடியாமல் ஊர்க்காரர்கிட்ட கொடுத்துருவான், நீங்கள் பார்த்துங்கப்போ நாங்களும் வந்து பார்த்துக்குறோம். அது மாதிரி ஆதிசங்கருடைய பரம்பரையில் அவருடைய குலதெய்வம் பரதேவதை ஸ்ரீகிருஷ்ணன். டெய்லி அம்மா கூட அந்த பூர்ணா நதியில், என்ன அந்த பூர்ண பிரம்மத்தினுடைய அடி வழியாக ஓடுறதுனாலே அந்த பூர்ணா நதின்னு பேர், அதில் குளிச்சுட்டு அண்ணா சொன்னான், அம்மா கூட ஆதிசங்கர் சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை கையை பிடிச்சிருந்தே சொல்லிட்டு வந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே அண்ணா கூட நாங்களும் பிரதர்ஷனம் பண்ணோம் அந்த கோவிலில். அது ஞாபகத்துக்கு வருது. ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு ஸ்திரச்சர குரு வேத விஷய தியாம் சாட்சி சுத்தோ ஹரிரசுரகந்தாப்ஜனயன கதீசங்கி சக்ரி விமலவனமாலி ஸ்திரருச்சி சரண்யோ லோகேஷோ மம பவத் கிருஷ்ணோட்சி விஷய. எப்போதுமே ஆதிசங்கரர் தாயார் இல்லாமல் பெருமாளை சொல்லவே மாட்டார். தாயார்னா பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு, தாயார் கட்டின்ட்டு இருக்கணும் பெருமாளை. அப்போ தான் அனுகிரகம் அள்ளி கொடுப்பார். ஏன்னா தாயார் கட்டின்ட்டு காது வழியாக நம்ம பையன் வந்திருக்க அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லுவாள். அதனால் ஆதிசங்கருடைய எல்லா ஸ்தோத்திரையும் பாருங்கோ கட்டின்ட்டு தான் இருப்பார். தாயார் தனியாக பிரிஞ்சே தனி சீட்டில் கூட உட்கார மாட்டாள், மடியிலே உட்காந்து வச்சுட்டுருவார். அதனால் ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு ஸ்திரச்சர குரு
ஆதிசங்கரர் எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அவர் சொன்ன மாதிரி. ஆனால் இதில் ஸ்ரீகாந்த சர்மா அங்கே அவர் சொல்லுவார், எல்லா தெய்வங்களுக்கும் புராண விஷயங்களை பற்றி தான் ஸ்தோத்திரமாக இருக்கும், நீ பெருமாளை பற்றி உள்ள ஸ்லோகம் மாத்திரம் கவனி, அதில் உபனிஷத் வாக்கியம் வேத வாக்கியம் அதை வச்சுன்னு தான் இருக்கும். இதுலேருந்தே அவருடைய ஹிருதயம் என்ன நமக்கு தெரியும். அவர் சொன்னாரே, சாதிச்சாரே, அதுதான் தியாம் ஸ்சிரச்சர குருஹு வேத விஷயா, வேதத்துக்கு விஷயம் அந்த கிருஷ்ணன் தான்ப்பா. தியாம் சாட்சி சுத்தோ ஹரிரசுரகந்தாம் ஜனயனஹா. உலகத்துக்கு கஷ்டம் வரும்போது யார் அவதாரம் பண்ணுறா? பெருமாள் தானே. ஏதாவது ஒவ்வொரு அவதாரம் பண்ணி எப்பப்போ என்னென்ன வேணுமோ காப்பாற்றுறதுக்குன்னு வந்து ஓடி வராரே. கதி சங்கி சக்ரி விமலவனமாலி ஸ்திரருது. அந்த பரபிரம்மா ஹிருதயத்தில் இருக்கார்னு சொல்லலை அங்கே ஆதிசங்கரர். மம கிருஷ்ணோ அக்ஷி விஷயா சரண்யன். அவர் தான், அந்த கிருஷ்ணன் தான் சரண்யோ லோகேஷா. எல்லா லோகத்துக்கும் அவர் தான் ஈசன். லோகம்னா ஜனங்கள்னு அர்த்தம். எல்லா ஜனங்களுக்கும் அவர் தான் சரண்யன். அந்த கிருஷ்ணன் ஏன் முன்னாடி நிற்கட்டும். யதசர்வம் ஜாதம் வியதனில முக்கியம் ஜெகதிதம் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே. அதே மந்திரம் தான். எல்லா ஒவ்வொரு இது மாதிரி இந்த கிருஷ்ணாஷ்டகத்திலே ஒரு 4 ஸ்லோகம் அந்தர்யாமி பிராமணன் இருக்குது. இந்த பூமி கீமி எல்லாம் இருக்கே தவிர இது எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் சைதன்யவத்தாக பண்ணுறவர் அவர் தான். பிருத்திவியாம் திஷ்டன் யோ யமயதி மகிம் வேத நதராம் யமித்யாதோ வேதோ வததி ஜெகதாமீசமமலம் நியந்தாரம் ஜேயம் முனிசுரநாம் மோட்சதமசவு சரண்யோ லோகேஷோ மம பவது கிருஷ்ணோட்சி விஷயா. இந்த பூமிக்கு வர தெரியாது, ஆனால் அந்த பூமிக்குள்ளேருந்து பூமி எல்லாத்தையும் இத்தனை வேகமாக சுற்றுறதுலாம் சொல்லிட்டு இருந்தார். சுற்றுறதுன்னா அது சுற்றாது, அது ஜடம். அது சுத்தம். சூரியன்லேருந்து லைட்டு வருதுங்கிறா. சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறவெல்லாம் சொல்கிறா, சூரியன்லேருந்து லைட்டு வந்துகிட்டே இருக்குது, கொஞ்ச நாள்னா சூரியன் லைட்லாம் பவர் குறைஞ்சி சின்னதாகிடும், பவர் இல்லாமல் ஆகிடுங்கிறா. சூரியன் பின்னாடி ஒருத்தர் பவர் கொடுத்துட்டு இருக்கார், தேசதா சவித்திர மண்டலம் மத்தியவர்த்தின்னு. சூரியன் இந்த பல்பு மாதிரி. இது கண்ணாடியா, முன்னாடியே கண்ணாடி, இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்காக இருக்குது. இங்கே இருக்குது இந்த கண்ணாடி. இந்த பிளாஸ்டிக்கில் எப்படி இவ்வளோ ஒளி வருதுன்னா, கண்ணாடியில் ஒளி வரல, உள்ளுக்குள்ளே இந்த கரண்ட்டு பாஸ் ஆகிறது, இந்த கண்ணாடி பளிச்சுன்னு தெரியுது. அது மாதிரி இந்த பூமி கீமி எல்லாத்துக்கும் அந்த கிருஷ்ணன் தான் கரண்ட்டு கொடுக்குறான் அப்படிங்கிறார். யமயதி மகீம் வேத நதரா யமித்யாதோ வேதோ வததி ஜெகதாமீஷ மமலம் நியந்தாரம். எல்லாரையும் நியமிக்கக்கூடியவன், எல்லாருக்கும் தியானம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் கிருஷ்ணன் தான். ஜேயம் முனி சுரன் ரிணாம். யார் முனிவனாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், எல்லாரும் கிருஷ்ணனை தான் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணினான்னா அப்போ தான் நீ விடுதலை அடைவாய். மோட்சதமாசவு. அப்போ தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். இல்லாத வழி திண்டாடிந்தே இருக்க வேண்டிதான். புனரபி ஜனனம் புனரபி மரணம். அந்த கிருஷ்ணன் சரண்யோ. ஒவ்வொரு இடத்துலையும் சரண்யன் சரண்யன் சரண்யன்னு, ஒவ்வொரு அஷ்டகத்துலேயும் சரண்யோ லோகேஷோ மம பவது கிருஷ்ணோட்சி விஷயா. இது வெறும் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒரு உபனிஷத்து விஷயத்தை எடுத்து சொல்கிறார். மகேந்திராதிர் தேவோ ஜெயதி திதிஜான்யஸ்ய பலதா. தேவர்களாம் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நாங்கள் தான் ஜெயித்தோம், இந்திரனுக்கு ஜெய், அக்னிக்கு ஜெய், வருணுக்கு ஜெயின்னு சொல்லிட்டு வந்தா. அப்போ ஒரு பூதம் வந்தது. அந்த பூதம்னா என்னன்னா, அது சிவன் தான் பூதம் மாதிரி வரார். பூதம் மாதிரி அவர் பயம் உறுத்த. அப்புறம் பார்வதி வரா. அப்போ பார்வதி என்னடா இந்த சிவனும் பார்வதியும் இந்த அகிலாண்டேஸ்வரியும் ஜம்புகேஸ்வரும் சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஜெய் போடாதீங்கோ, 2 பேரும் இங்கே பெருமாளுக்கு ஜெய் போடுங்கோன்னு சொன்னான்னு அழகான்னு இங்கே வியாக்கியானத்தில் எழுதுகிறேன். ஏன்னா குரு ரூபமாக இருக்கார் சிவன். அதனால் குரு பிரகிருதி, இந்த பிரகிருதி தான் புருஷனை காட்டணும். அதனால் முதல்ல ஒரு பூதம் மாதிரி பயமுறுத்தி நீங்கள் அந்த பெருமாளை பிடிங்கோ. பலாராதேர் கர்வம் பரிகருதி யோசவ் விஜயினா. நான் தான் ஜெயின் சொல்லாத, உள்ளுக்குள்ளே அவர் தான் இருக்கா. பெருமாள் இருக்கிறதுனால தான் ஒன்றால் ஒரு கையை கூட ஆட்ட முடியாது. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் தான்ப்பா உனக்கு கதி. யதா தர்ம கிளானிர் பவதி ஜெகதாம் க்ஷோபகரணி. எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானி வருதோ, தர்மம் அழியாது. அந்த தர்மத்தை கிளானி பண்ணணும்னு வரந்தான். இரண்யகசிபு வந்தான், ராவணன் வந்தான், நிறைய பேர் வந்தால் அவெல்லாம் போயிட்டா தர்மம் நின்றுருக்கு. இப்பயும் 1-2 பேர் சொல்லின்னு இருக்கா, அவெல்லாம் போவா தர்மம் இருக்கும். அதனால் யதா தர்ம கிளானி. ஏன்னா அவனே சனாதனம் தான் சொல்கிறான். சனாதனம்னா நித்தியமாக இருக்குன்னு அர்த்தம். நித்தியமாக இருக்கிறத அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். என்ன சொல்லணுமே இந்த வார்த்தை ஏதோ ஓட்டுக்கிட்டு கிடைக்கிறதா சொல்லி பார்க்குறான். என்ன சொல்லி ஒன்றும் ஓட்டு கிடைக்கல வச்சுங்கோ. யதா தர்ம
யதா தர்ம க்ளானிர்பவதி ஜெகதாம் க்ஷோபகரணி ததா லோகஸ்வாமி பிரகட்டிதவபு. ஏன்னா இவர் கிருஷ்ணன் இருக்கான். அண்ணா சொல்வார், இவர் சொன்னார், எல்லாம் நம்ம எல்லோரும் ராஜா ராஜான்னு பேர் தான். ஒரிஜினல் ராஜா ரங்கராஜா, சுந்தர ராஜா, அது மாதிரி நாகை வரதராஜன், இவாளெலாம் தான் இங்கே ராஜாவாக இருந்துட்டுருக்கான். ததா லோகஸ்வாமி பிரகட்டிதவபு சேது திருகஜா சதாம் தாத்தா ஸ்வச்சா. எல்லா சஜ்ஜனிகளும் தாத்தானா தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார். அதனால் சாதுக்களுக்கு கவலையே இல்லை. அவள் தூக்கின்னு இருப்பான் கிருஷ்ணன், நான் தூக்கின்னு போகிறான்ன்றான். விட்டுமாஜாலிங்குரவாலா தூக்கின்னு போகிறான் பகவான். அதனால் சதாம் தாத்தா ஸ்வச்சா நிகமகண கீதோ விரஜபதி. நிகமகண வேதங்கள் முழுக்க இவனதாப்பா சொல்கிறது. சதன் சரண்யோ லோகேக்ஷோ மம பவது கிருஷ்ணோட்சி விஷயா. அவர் கிருஷ்ண மானச பூஜைன்னு இந்த ஸ்தோத்திரமே முடியல. அதில் அழகாக சொல்கிறார், சதா சேவிய கிருஷ்ணா சஜல கன நீல கரதலே ததானோ தத்யன்னம். மத்தியான நேரமாக இருக்குது, அவருக்கு இந்த இதுதான் பிடிக்கும். அந்த பிரம்மமோகனம் லீலை தான் ஆதிசங்கருக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியான நேரத்தில் தயிர் சாத்தை வச்சுருந்து ஊறுகாயை வச்சுருந்து பகவான் விப்ரத்வேனம் ஜடர படையோஹோ புல்லாங்குழல இடுப்பில் சொருகிட்டு இருக்கானே, அந்த பிரம்மமோகனம் அவருக்கு ஏன் பிடிக்கும்னா எல்லாம் பரமாத்மான்னு காட்டின லீலை அது. பிரம்மாவுக்கே தெரியாமல் முழிக்கிற அளவுக்கு ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இதுன்னு, அப்போ ஒரிஜினல் எல்லாம் பரமாத்மா தான் அப்படின்னு தான் எல்லான்னு காட்டினதுனால அதை எப்போதுமே அந்த லீலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லுவார். சதா சேவிய கிருஷ்ண சஜல கன நீல கரதலே ததானோ தத்யன்னம் ததனு நவநீதம் முரளிகாம் கதாச்சித் காந்தானாம். இப்படி பலவிதமாக எனக்கு தியானம் வரணும். கதாச்சித் காந்தானாம் குச்சகலச பத்ராளி ரச்சனா சமாசக்தா. சில சமயம் கோபிகளுக்கு அந்த இப்போல்லாம் ஏதோ இடுறாளே பச்சை கலையாக போட்டுக்கிறா, அதுக்கு பேர் என்ன தெரியல, டாட்டுவா டூட்டுவோ போட்டுக்கிறாளே, அந்த கோபிகளுக்கு டாட்டு போடுற ஆளான் கிருஷ்ணன். அதனால் அவளுக்கு எங்கெங்கே வேணுமோ எல்லா இடத்துலையும் போடுவான். குஜகலச பத்ராளி ரச்சனா சமாசக்தா. இப்போ அவள் போடுறாளே ஸ்னிக்தை சக சிசு விகாரம் விரச்சயன்னு. இப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் என் மனசில் பிரகாசிக்கட்டும். இவர் சன்னியாசியான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அவ்வளோ ரசிகராக இருக்கா. ஆதிசங்கரரை பார்த்தா அப்படி பரம ரசிகராக இருக்கா. ஏன்னா அவளுடைய சந்நியாசத்துவமே அவனுக்காக ஏற்படுத்தினது. அதனால் அந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. நமஸ்காராஷ்டங்கா சகல துரிதத்வம் சன்னப்பட்டுகும். உனக்கு என்னென்ன கஷ்டம் உண்டோ எல்லாம் போகணும்னா நேராக அந்த கிருஷ்ணன் காலில் போய் விழு, எல்லாம் போயிடும் அப்படின்னு இந்த கிருஷ்ண மானச பூஜையில் சொல்கிறார். அப்புறம் கோவிந்தாஷ்டகம்னு பேர். இந்த கோவிந்தாஷ்டகம்னா அது முழுக்க ஒரே வேத விஷயந்தான். அதில் 1-2 ஸ்லோகம். ஸ்நானம் வியாகுலயோஷித்வஸ்திரமுபாதாயாகமுபாரூಢம் வியாதித் சந்தீரததிக்வஸ்திராதாதுமுபாகர்ஷந்தம் தாஹ நிர்தூதத்வய சோகவிமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தாமாத்திர சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். உனக்கு பரமானந்தமாக இருக்கணுமா, கோவிந்தன்ட்டவா. அதனால தான் கோவிந்தா கோவிந்தான்னு திரௌபதி கத்தினாலே. ஏன்னா அந்த திரௌபதி அந்த நாமந்தான் உடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய நாமம். கோவிந்தா கிருஷ்ணன் சொல்கிறான், கிருஷ்ணாமாம் தூரவாசனம் எத் கோவிந்தா. கோவிந்தான்னு என்னை கூப்பிட்டாலே அதுக்காக வஸ்திரத்தை கொடுத்தாச்சே, இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கேன்னா அது வட்டி இருக்குது. ரிணமேதத் ஒரு தடவை கோவிந்தா சொன்னால் கூட அது வளர்ந்துட்டே இருக்குமா. ரிணமேதத் பிரவருத்தமேன்னு ஒரு சென்ற சொன்னால் கோவிந்தாவுக்கு கொடுத்தாச்சு, அதனுடைய வட்டி இப்போ நிறைய கைங்க அவளுடைய குடும்பத்தை காப்பாற்றின்னு இருக்கேங்கிறான். அப்படி கோபிகளுடைய வஸ்திராபகர்ஷண லீலையை சொல்கிறார். வஸ்திராபகர்ஷணம்னா என்னடான்னா இந்த ஜீவனுக்கு சரீரம்தான் வஸ்திரம். அந்த சரீர அபிமானத்தை நீக்கி நீ என்னுடைய ஆள்டா அப்படின்னு புது வஸ்திரம் கொடுக்குறான் கிருஷ்ணன். அந்த விரஜா நதியில் நம்ம எல்லோரும் போகிறோமோ, நம்மெல்லாம் எல்லாம் இப்போ இல்லை, அப்புறமா விரஜா நதிக்கு போகும்பொழுது அங்கே நம்மளெல்லாம் குளிக்க சொல்லி நமக்கு புது ட்ரெஸ்ஸு கொடுப்பார். நமக்கு எல்லாருக்கும் நிறைய ஒரு ரூம் நிறைய சங்கு, ஒரு ரூம் நிறைய சக்கரம்லாம் நிறைய வச்சுருக்கார். வந்தால் எல்லாருக்கும் சங்கு சக்கரம்லாம் பெருமாளே கொடுப்பார். இது
நமக்கு ஆச்சாரியன் கொடுத்த சங்கு சக்கரம் வேறு, அப்புறம் அங்கே பெருமாள் வேறு ஒரு சங்கு சக்கரம் கையில் ஒரிஜினலாகவே கொடுப்பார். எல்லாருக்கும் கருடன் தனியாக அவளுக்கு தனித்தனி வாகனம் விமானத்தில் ஏறிண்டு பறக்கலாம். இப்படி அந்த புது வஸ்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராக்டிஸுங்க கோபிலுக்கு கொடுத்தாங்கிறார். வியாதித் சந்தி ரததிக் வஸ்திரா தாதூபா கருஷந்தம் தாகா. அதனால தான் அங்கே தத்ர கோமோக கஷோகா ஏகத்தமனு பசியதா. அங்கே எல்லோரும் ஒன்றா ஆயிடுவார். எஜமானன் யார் பியூன் யாருன்னு தெரிய வேண்டாமோ, வைகுண்டத்தில் தெரியாது. எல்லாம் சதுர்பூஜை சங்க சக்கரமாக இருப்பா. யார் அவள் தம்பதிகளாக போகிறவாளுக்கு மாத்திரம் அவளுக்கு தெரியும். வா மாமா மாமின்னு அவளாக சேர்ந்து பஜனை பண்ணிட்டு இருப்பா. என்ன 2 மாத்திரம் பகவான் இந்த வரலையா வினா ஸ்ரீவத்ச கௌஸ்துபவ். அந்த ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் மாத்திரம். ஏன்னா ஸ்ரீவத்சம் தாயார், கௌஸ்துபம் ஜீவன். ஜீவன் இந்த ஜெகத் ரட்சணையில் திண்டாடின்னு இருக்காத, நீ ஃப்ரீயாக இருங்கிறதுக்காக அதை மாத்திரம் வச்சுட்டார். அதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தே புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தா மாத்திரம் சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். தத்தூரே ததந்திகே. பக்கத்தில் இருக்குது, அது எட்டவும் இருக்குது, கிட்டவும் இருக்குது, எட்டவும் இருக்குது. எட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு பிச்சைக்காரன் படுத்துட்டுருக்கான், நான் எனக்கு பைசாவே இல்லைன்னு அழுதுன்ட்ருக்கான். அவன் படுத்துட்டுருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது. கேரளாலேருந்து ஒருத்தர் வந்து மை போட்டு பார்த்து, நீ இறக்குற இடத்துக்கு கீழே புதையல் இருக்குடான்னா உடனே அவன் பணக்காரன் ஆகிடுவான். அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே பகவான் இருக்கார். நீ புரிஞ்சிக்காத வழி நீ ஏழையாக நினச்சிட்டு இருக்கேன். மகாந்தம் விபுமாத்மானு நீ தன்னை பெருமையாக நினச்சிக்கிடாப்பா. அதனால தான் ஈஷாவாஸ்யம் பராங்குகானாம் கோவிந்தே விஷயாசக்த சேதசாம் தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூராத் தூரதரே ஸ்திதம். நீ இந்த பக்கம் திரும்பலை, இந்த மனசை திருப்பணும். மனசை திருப்பணுன்னா என்னடான்னா நமஹான்னு போட்டால் போகும். மனசை திருப்பி நமஹான்னு போட்டேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூரம். இது பாத்ம புராணம். அந்த விஷயத்தை மனசில் வச்சுன்னு சொல்கிறான். தன்மயத்வேன கோவிந்தே ஏனரான்யஸ்த சேதசா விஷயத்தியாகினஸ்தேஷாம் விஜ்ஞேயஞ்ச ததந்திகே. பெரிய உபகாரம் பண்ணினார். ஆச்சாரிய கிருதியை வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக எடுத்து பார்த்ததே இல்லை. இவர் சொன்ன பிறகு தான் பார்த்தேன், இவ்வளோ கொட்டியிருக்காரே அண்ணான்னு. என்னால் படித்து முடியல. நான் 10 பக்கம் கொஞ்சம் தான் படித்தேன். அவ்வளோ கொட்டியிருக்கா. இதுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் சொல்லணும், அவ்வளோ இருக்குது. இன்னும் அண்ணா சொன்னதை படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அண்ணா என்ன மூல கிரந்தத்தை பார்த்து எங்கே இருக்கோ அதை முதல்ல படித்தேன். அதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு திருப்பி இதையும் படித்தா இன்னும் முடியல எனக்கு. இன்னொரு வருஷம் பண்ணுங்கோ. அடுத்த வருஷம் இந்த வருஷம் வந்து இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுங்கோ. அவர் பண்ணும்பொழுது இப்போ வந்து முதல்ல ஸ்தோத்திர கிரந்தம் தான். ஸ்தோத்திர கிரந்தங்கிறது முதல்ல இந்த சின்ன பால் குடிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பப்பும் பம்பு மாதிரி, அப்புறம் மேலே முறுக்கு கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷம் மேலே போகலாம். அதான் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் சாதயாமி ஜெகத். ஈசன்னா சாதாரணமாக என்ன சொல்லுவோம், ஈசன்னு ஒருத்தருக்கு சொல்கிறோமே, அந்த ஈசனை சொல்லவே இல்லை இவர். ஈஷாங்கிற சப்தத்தை வச்சுட்டு அது என்ன, சாதயாமி ஜெகத் சர்வம் பூத்வா சூரிய இவாம்சபிகி சர்வபூதாதி வாசச்ச வாசுதேவஸ்ததஸ்மிருதா பகவானிதி சப்தோயம் ததா புருஷ இத்யபி நிருபாதி பிரவர்த்தேதே வாசுதேவே சனாதனி. இன்னும் பகவான்கிட்ட தான் அந்த வாசுதேவனால் இந்த உலகம் மறைக்கப்பட்டிருக்குப்பா. அதனால் அவர் வாசுதேவன் அப்படின்னு அவருக்கு பேருங்கிறத சொல்கிறார். அவர் கங்காஷ்டகம், கங்கையில் போய் இருக்கிறார். கங்கையில் எங்கே இருக்குது, காசியில் இருக்கார். காசியில் கங்கையில் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார்னா, பகவதி தவ தீரே நீதமாத்ராசனோகம் விகத விஷய திருஷ்ணா கிருஷ்ணமாராதயாமி. அந்த கங்கையில் குளிக்கும்பொழுது அவருக்கு என்ன தோன்றுறது, ஆஹா இது கங்கைக்கு எல்லாம் பெருமையாக சொல்கிறார், நம்ம குட்டி கண்ணன் காலலமின ஜலம் அப்படின்னு தோணுது. உடனே அவர் சொல்கிறார், பகவதி தவதீரே. ஒரு கங்கா ஜலத்தை மாத்திரம் குடிச்சிருந்து விகத விஷய திருஷ்ணா. அவருக்கு எந்த ஆசை இருக்குது தெரியல, எந்த ஆசையும் இல்லாமல் தான் சன்னியாசியாக போனார். இருந்தாலும் சொல்கிறார், கிருஷ்ணம் ஆராதயாமி, கிருஷ்ணா ஒன்றை பக்தி பண்ணணும்ப்பா. சகல கலுஷபங்கே சொர்க்க சோபான சங்கே. இந்த கங்கையை பிடிச்சினே நீச்சல் அடிச்சுட்டே போனால் கிருஷ்ணன் காலுக்கு போயிடலாங்கிறார். சொர்க்க சோபான சங்கே தரள தரங்கே தேவி கங்கே. அம்மா எனக்கு அனுகிரகம் பண்ணுமா, உன் தீரத்துலேருந்து கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு.
யமுனைக்கு போகிறார். ஜலச்சுதாச்சுதாங்க ரங்க லம்பட்டாலிசாலினி விலோல ராதிகா கச்சாந்த சம்பகாலி மாலினி சதாவகாகனாவதீர்ண பர்திருபிருத்ய நாரதா துனோத்து மே மனோமலம் கலிந்த நந்தினி சதா. ஆதிசங்கரர் யமுனையில் குளிக்கிறார். ஒரு பூ வருது, சம்பகப்பூ. சம்பகப்பூ வருது. என்னடான்னு பார்த்தா முன்னாடி ஒரு பொம்னாட்டி குளிக்கிறா. யாரோ அவர் சன்னியாசி, யாரோ பொம்னாட்டி ஆகணும்னு சொல்லி பார்த்தா ராதை தரிசனம் கொடுக்குறா. கிருஷ்ணனும் ராதியமாக குளிக்கிறா. அந்த பிரசாதம் கிடச்சிது. என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். நேற்றுக்கு சும்மா சாயங்காலம் பிரவச்சனம் முடிஞ்சு அங்கே போனேன், பூச்சாத்துக்கு போனேன். பக்தாலாம் பார்த்தேன். அவர் அண்ணாவோட பக்தால் வந்து உள்ளுக்குள்ளே வரையில ஆரத்தி சேவிக்கலாம். இன்னும் உள்ளுக்குள்ளே போயிட்டேன். உள்ளுக்குள்ளே போய் ஆரத்தி சேவிச்சுட்டு இப்படி வந்தேன். எல்லாம் பூ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தா. எல்லாம் பூ எடுத்துகிட்டு போனால் எனக்கு பூவே இல்லையே நினச்சிட்டு இப்படி வரேன். கரெக்டாக பூ இருக்குது. அப்போ தான் தாயாரையும் எனக்காக ஒரு பூ போட்டுட்டு போயிருக்கான்னு நினச்சிட்டேன். அப்புறம் வெளியில் வந்து பட்டாச்சாரியர் கொடுத்தார். அப்போ நம்ம நினைக்கும் பொழுது டக்குனு அங்கே கிடைக்கும் பொழுது எனக்கு தாயாரையே கொடுத்தாருன்னு தான் நமக்கு நம்மளோட அனுபவம். அது மாதிரி இங்கே ஆதிசங்கரர் குளிக்கும் பொழுது ராதையே அவருக்கு பிரசாதமாக தன் தலையில் உள்ள சம்பகப்பூவை கொடுக்குறாள். அதை எடுத்து வச்சுக்கிறார் சங்கரர். இப்படி இது எல்லா ஊரையும் சொன்னால் நம்ம ரங்கநாதரை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே. அவர் சொல்ல ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது சொன்னாருங்கிறா. அவர் ஒரு ரூபம் சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த ஆதிசங்கருடைய ரங்கநாத ஆட்டத்தை பார்த்தா ஆனந்த ரூபே, ரங்கநாதரே ஆனந்த ரூபம், நிஜபோத ரூபே ஆனந்த ஸ்வரூபத்தில் ஞானஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே வேதத்தினுடைய பிரத்யட்ச மூர்த்தி, சசாங்க ரூபே நல்ல பலன்னு இருக்கார், ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே, லக்ஷ்மீ நிவாசே ஜெகதாம் நிவாசே ஹிருத்பத்மவாசே ரவிபிம்பவாசே கிருபாநிவாசே குணபிருந்தவாசே ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே. ஸ்ரீரங்கத்தில் வசிக்கிற இடத்துல என்னுடைய மனசு ரமிக்கட்டும்னு அர்த்தம். ஆனால் அண்ணா சொல்லுவார் ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே. ஸ்ரீரங்கத்தில் வசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு புத்தியை கொடு. ஸ்ரீரங்கத்தில் அவ்வளோ ஃப்ளாட்டு கட்டு வாங்கிட்டு வரதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ரங்கநாதர் கிருபை பண்ணணும் அல்லது ஆச்சாரியன் கிருபை பண்ணணும். இல்லாத போனால் ஸ்ரீரங்கத்துக்கு நம்மளை மாதிரி கொஞ்சம் நேரம் இப்படி வந்துட்டு போகலாம். இல்லாட்டா இந்த கோட்டைக்குள்ளேயாவது வரலாம். இது ஏன்னா இது சின்ன கோட்டை இல்லை, பெரிய கோட்டை. அவர் ஜீயபுரம் வரலையும் போகிறார், இங்கே ஒரேர் வரலையும் போகிறார். இந்த கோட்டைக்குள்ளே அந்த ஜீயபுரத்துக்குள்ளேயோ இல்லாட்டா அந்த பக்கம் ரங்கநாதர் ஒரேர் எங்கெங்கெல்லாம் போகிறார் அதுக்கு கேப்பில் எங்கேயாவது ஒரு வீடு கிடச்சா கூட அது ஸ்ரீரங்க கோட்டை தான். ரங்க மகாத்மியத்தில் இருக்குது. யாரோ ஒருத்தன் போயிட்டான், அவன் அழிச்சின்னு போக வரும்பொழுது பெருமாள் தூத்தர்களாக வந்து அழிச்சின்னு போகிறான்னு. அதனால் இங்கே இந்த கோட்டைக்குள்ளே யார் சரீரத்தை விட்டாலோ அவளுக்கு மறுபடியும் சரீரம் கிடைக்காது. இதம் ஹி ரங்கம் தியஜதாம் மிகாங்கம் புனர் நச்சாங்கம் எதி சாங்கமேதி. அவளுக்கு சரீரமே கிடைக்காது, பெருமாளோட ஒன்றிடுவா. ஒருவேளை சரீரம் கிடைச்சா எப்படி கிடைக்கும்னா பானவ் ரசாங்கம், கையில் சக்கரம் இருக்கும், சரணேம்பு காங்கம், அவன் காலடியில் கங்கை இருக்கும், யானே விகங்கம், போகிறதுக்கு கருடன் கூட வருவார், வண்டியாக கருடன் வந்துடுவார், சயனே புஜங்கம், படுத்துக்கிறதுக்கு பெட்டாக நம்ம ஆதிசேஷனே வந்துடுவார். இந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ளே யார் கடைசி காலத்தில் யாராவது வயசானவாக இருந்தால் யாரும் வெளியில் அழைச்சிட்டு போகாயோ. நான் இப்போ மெட்ராஸில் வேலை பண்ணுறேன், பாம்பேயில் வேலை பண்ணுறேன், எங்கள் அம்மா அப்பாவை அங்கே வச்சு பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் வேணால் வேலையை விட்டு இங்கே வாங்கோ. இந்த வயசானவாளை மாத்திரம் இந்த க்ஷேத்திரத்துலேருந்து வெளியில் அழைச்சிட்டு போகாமல் இங்கேருந்து பார்த்துக்கும். பிருந்தாவனத்தில் பிரமானந்த மகாராஜன் அவர் சொல்லுவார், இது மாதிரி இந்த ஆமாம் பிருந்தாவனம் மாத்தியஜ, எந்த இதுலேயும் இங்கே இருக்கணும். கடைசி காலத்தில் இங்கே இருந்து இங்கே போயிட்டோம்னா நமக்கு கவலை இல்லை. அது 2-3 பக்தால் அது மாதிரி எல்லாரையும் பல பக்தால கூப்பிட்டு அண்ணா இங்கே மோட்சம் கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேரை இங்கே வரவழைச்சி, எங்கேயோ இருக்கிறவாளை, எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் இருந்தவாளை இங்கே வரவழைச்சி இங்கே உட்காத்தி வச்சு அவளுக்கு மோட்சம் கொடுத்து பல பேருக்கு நாங்கள் பிரத்யட்சமாக பார்த்ததுனால சொல்கிறேன். அண்ணாவோட காலத்தில் அது மாதிரி இங்கே தூங்குற அந்த பெருமாளை நினச்சின்னா போகிறோம். நிறைய பேருக்கு தூக்கம் வரலைன்னு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. என்ன கேட்டால் காலம்பரை டிஃபன் சாப்பிட்டு இங்கேயே போட்டுருவா. டிஃபன் சாப்பிட்டு இங்கே உட்காந்தா போகிறோம், எனக்கு நன்னா தூக்கம் வந்தது இங்கே.
அதனால் இங்கே வந்தால், ஏன்னா இங்கே தூங்குற பெருமாள் கிட்ட வந்தால் நல்லா தூக்கம் வரும். இவர் அதை நினச்சிண்டா போகிறோங்கிறார். சச்சித்த சாயி புஜகேந்திர சாயி நந்தாங்க சாயி கமலாங்க சாயி க்ஷீராப்தி சாயி வடபத்ர சாயி ஸ்ரீரங்க சாயி ரமதாம் மனோமி. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே படுத்துங்கோ, நன்னா தூக்கம் வரும். ரங்கநாதரை நினச்சிண்டா போகிறோம். அப்புறம் மோகமுத்கரம்னு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரட்சதி டுக்ரிங்கரனே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். வயசானவருக்கு சம்ஸ்கிருதம் படிக்கிறேன்னு டுக்ரிங்கரனே டுக்ரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காத, கோவிந்தா கோவிந்தா சொல்லும். அதனால் நீ எல்லாத்துலேயும் பகவானையே பாரு. சர்வஸ்மின்னபி பஸ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸ்ருஜ பேத ஞானம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் என் கண்ணன். ஆழ்வார் சொன்னதை அப்படியே சொல்கிறார். ஆழ்வார் என்னென்ன சொன்னாரோ அதோடைய சமுத்திரத்தில் ஆழ்வார் பாசுரம் படிச்சுட்டு ஆதிசங்கர கிரந்தம் படித்தாதான் அவரை எவ்வளோ ஆழ்வார் படிச்சிருக்கார் தெரியும். அதனால் நீ விஷ்ணுவா ஆகணுமா, ஈஸியான வழி சொல்கிறேன். சத்ரௌ மித்ரே புத்திரே பந்தவ் மா குரு யத்னம் விக்கிரக சந்தவ். அவன்கிட்ட சண்டை போட்டுன்னு இவன்கிட்ட ஸ்நேகம் வச்சுட்டு அப்படிலாம் இருக்காத. பவசமசித்தகா சர்வத்ரத்வம் வாஞ்சஸ்ய சிராத் யதி விஷ்ணுத்வம். நீ விஷ்ணுவா ஆகணுமா, எதுலேயும் பட்டுக்காமல் அவரை மாதிரி படிச்சுக்கோ. அவர் அவரை மாதிரி இருக்க படிச்சிருந்தான்னா நீ இது மாதிரி பவசர்வத் சமச்சித்தகா. சமச்சித்தகாங்கிறதுக்கு சாதாரண அர்த்தம் சமச்சித்தகனா சமமான, எல்லாத்தையும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உண்மையான அர்த்தம்னா மயா சக வர்த்ததேதி சமஹா. மானா லட்சுமி. லட்சுமியோட எந்த பெருமாள் இருக்காரோ அந்த பெருமாளை தியானம் பண்ணினேன்னா நீ பெருமாளாக ஆயிடலாம். நீ எதை தியானம் பண்ணுறியோ அதுதான். அதனால் பவசமசித்தகா சர்வத்ரத்வம் வாஞ்சஸ்ய சிராத் யதி விஷ்ணுத்வம் கேயம் கீதா நாம சஹஸ்ரம் ஜேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீனஜனாய ச வித்தம் கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கீதையை படி, சாஸ்திரநாமத்தை சொல்லு, அந்த பெருமாளை தியானம். ஜேயம் வெறும் பெருமாளை தியானம் பண்ணாது. ஸ்ரீபதி அவள் எப்போதுமே தாயாரை விடவே மாட்டார் ஆதிசங்கர். ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். அந்த ஸ்ரீபதியான அந்த பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணு தாயாரோட சேர்த்து. எப்போதும் இது மாதிரி சத்சங்கத்துலேருந்து உட்காந்து நேயம் சஜ்ஜன சித்தத்தை இங்கே வச்சுக்கோ. இங்கே உட்காந்து வீட்டை நினச்சிட்டு இருக்காத. இங்கே இருந்தாலும் இங்கே மனசு இங்கே இருக்கணும். இங்கேயே வச்சு மொபைல் நோண்டின்னு இருந்தால் நீ பிரயோஜனம் இல்லை. நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். முடிஞ்ச இது அன்னதானம் நடக்கிறது. அதிக மாதம்னு பேர் இந்த மாதத்துக்கு. இந்த மாதத்தில் எது பண்ணினாலும் அதிகமான பலன். அன்னதானமோ காவேரி ஸ்நானமோ 7 ஸ்நானம் ஜபோ ஹோமோ விரதம் தேவத். இந்த மாதத்துக்கு பேரே கிடையாது. எல்லாத்துக்கும் வைசாகம் கார்த்திகம்லாம் பேர் இருக்கணும். இந்த மாதத்துக்கு பேரே இல்லாமல் ரிஷிகளாக மலை மாதம்னு பேர் வச்சுட்டா. அது போய் பெருமாள்கிட்ட போய் கத்துறது. என்னை போய் மலை மாதம் சொல்லிட்டாரு. கவலைப்படாத, என் பேர் புருஷோத்தமன், என் பேரை உனக்கு தரேன். இந்த மாதத்துக்கு புருஷோத்தம மாதம். தனக்கு சமமாக பகவான் ஆக்குவார்னா ரிஷிகளுக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. மலிமுழுச்ச மாதம்னு சொன்னவா இதில் எந்த நல்ல இந்த சீமந்தம் கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டான். ஏண்டனா ஃபுல்லாக பெருமாளை தான் தியானம் பண்ணணும். அவளை இனிமேல் இது மாதிரி ஒரு சத்சங்கம் தான் நடத்தணுங்கிறதுக்காக பெருமாள் தன் பேரை கொடுத்துட்டான் இந்த மாதத்துக்கு. அதனால் இந்த மாதத்துக்கு புருஷோத்தம மாதம்னு பேர். இதில் பண்ணக்கூடிய எல்லா சத்கர்மாக்களும் ஹோமமோ எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதிகமான பலன். இதனுடைய பெருமையை ஒரு மேதாவின்னு ஒரு ரிஷி, அவருடைய பொண்ணும் நல்லா படித்த பொண்ணும், அவள் சின்ன வயசில் அவள் காலமாயிட்டார். பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கே, நீ இந்த அதிக மாதத்துடைய பெருமையை நீ தெரிஞ்சுட்டு ஸ்நானம் பண்ணு சொல்ல வந்தார் துர்வாசர். அந்த பொண்ணு கேட்கலை. கடைசியில் நான் சாதாரணமாக கோச்சிப்பேன், ஒன்றை என்னமோ என் ஃப்ரெண்டோட பொண்ணாங்கலாம் கோச்சிக்காமல் போயிட்டேன். அன்றைக்கி அம்பரீஷன் சக்கரம் அந்த சுதர்சன சக்கரம் துரத்தும் பொழுது
உடனே பஸ்மமாக வேண்டியவன் தான். இது இந்த அதிக மாதத்தில் கொஞ்சம் இந்த கோயில்கள்லாம் சுற்றி போயிருந்தேன், அந்த புண்ணியம் தான் என்னை காப்பாற்றினதுமா என்று துர்வாசரை சொல்லி, அப்புறம் அந்த பொண்ணு இப்போ பயங்கரமாக தபஸ் பண்ணி சிவனை குறித்து தபஸ் பண்ணி எனக்கு பதிந்தேகின்னு 5 தடவை கேட்டு, 5 தடவை தெரியாத கேட்டுவிட்டேன், வேறு வழியில் நீ உனக்கு 5 பேர் உனக்கு ஆற்றுக்காரராக வருவார்னு அந்த பொண்ணு தான் திரௌபதியாக பிறந்தாலும் இவருடைய திரௌபதி பூர்வ ஜென்மகதியை கிருஷ்ணன் சொல்கிறதா இருக்குது இந்த புருஷோத்தம மகாத்மியத்தில். அப்போ என்னடாண்ணா இந்த மாதத்தில் பண்ணக்கூட எல்லா மாதத்துலையும் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த மாதமாக அவர் பண்ணுறது நம்முடைய பாக்கியம். இது மாதிரி பெருமாளுக்கு உகந்த மாதம். வேறு ஒன்றும் பண்ண வேணாம், ஈஸியாக சொல்லி இதுதான் கடைசியில் அவர் உபதேசம் பண்ணினார். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தகா சம்சாரா அச்சிராத் பவ முக்தகா சேந்திரிய மானச நியமாதேவ ஜட்சசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். குரு ஆச்சாரியனை ஆசிரி ஈஸியாக சம்சாராத் பவ நிர்முக்தா. மனசை அடக்கி வச்சு ஹிருதயத்திலேயே அந்த பெருமாளை பார். ஒரு ஷட்பதி ஸ்தோத்திரம், அழகான ஸ்தோத்திரம். அவிநயம் அபநய விஷ்ணு. இவர் உண்மையான வைஷ்ணவர் யாருடான்னா ஆதிசங்கரர் தான். ஏன்னா உண்மையான வைஷ்ணவர் சிவன், அவரும் பரம வைஷ்ணவர். ஹஸ்தேட்சமாலா ஹிருதி கிருஷ்ண தத்துவம் ஜிஹ்வாக்ரபாகே வர கிருஷ்ண மந்திரம் என்மஸ்தகே கேசவ பாத தீர்த்தம் சிவம் மகாபாகவதம் நமாமி. சிவன் கழுத்தில் நீளமாக இருக்குன்னா விஷம் குடிச்சான்னு நினச்சிப்பா. அண்ணா சொல்கிறார், ஹிருதயத்தில் நீலபாலனான அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணுறேன், கிருஷ்ணனுடைய நெஞ்சில் இருக்க கிருஷ்ணனுடைய டால் கழுத்தில் அடிக்கிறது, அதான் என் கழுத்து நீளமாக இருக்குங்கிறார். ஏன்னா சிவன் எல்லாத்தையும் உண்மையை சொல்ல மாட்டார். அண்ணா கேட்டதுனால கரெக்டாக அண்ணாட்டமாக தான் சொன்னார். பாக்கி எல்லாம் விஷம்னு நினச்சின்னு இருக்கான். அதனால் அவிநயம் அபநய விஷ்ணோ தமய மனஸ் சமய விகதிருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரைய. இதில் 2வது ஸ்லோகம் தான் நமக்கு முக்கியம். தாரைய சம்சார சாகரதா. அருமையான பிரார்த்தனை, எல்லாரும் இதை சொல்ல வேணும், எல்லாரும் சொல்லலாம். திவ்யதுனி மகரந்தே பரிமள போக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவபயகேதச்சிதே வந்தே. ஸ்ரீபதி தாயாரோடு இருக்கிற அந்த பெருமாளுடைய பதாரவிந்தத்தை இப்போ நமஸ்காரம் பண்ணு, இந்த சம்சாரம்லாம் உனக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். சத்யபி அவர் பரம அத்வைதர் தான். ஆனால் அவர் என்ன அழகாக சொல்கிறாரோ இந்த ஸ்லோகம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சத்யபி பேதாபகமே நாத தவாகம் ந மாமகீனஸ்துவம் சாமுத்ரோஹி தரங்கா கொச்சன சமுத்ரோன தாரங்கா. அத்வைதம்லாம் எல்லாம் ஒன்றா இருந்தால் கூட சமுத்திரமும் அதனுடைய அலையும் ஒன்று தான், கடலும் அலையும் ஒன்று தான். ஆனால் கடலை ஆசிரிச்சு தான் அலை இருக்கே தவிர அலையை ஆசிரித்து கடல் இல்லை. அது மாதிரி 2 பேரும் ஒன்றுன்னு சொன்னால் கூட நீ கடல் மாதிரி கிருஷ்ணா, உன்னோட அலை மாதிரி நான் அப்படின்னு கொச்சன சாமுத்ரோஹி தரங்கா. அது மாதிரி அபேதம்னு சொன்னால் கூட ஜீவாத்மா பரமாத்மா அபேதம் சொன்னால் கூட பரமாத்மா உபாசியன், இவன் உபாசகன் என்கிறத இங்கே அழகாக சொல்கிறார். இன்னும் தத்பிரபு ஜீவ பிரியமிச்சசி சென்னரஹரி பூஜாம் குரு சததம் பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குஷலோ பிம்பாலங்கிருதி மாதனோதே சேதோ பிருங்க பிரமசி விருதாய பவமருபூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹானக பத சரசி ஜமகரந்தம். அவருடைய ஸ்லோகம் எல்லாமே ரசமாகவும் இருக்கும், உள்ளுக்குள்ள விஷயமும் இருக்குது. தொத் பிரபு ஜீவா, ஜீவனே உன் பிரபு யாருன்னு தெரியலையா? இச்சஸ்டேன் நரஹரி பூஜாம். உனக்கு அவன் பிரபுவுக்கு பிரியம் வேணும்னா நீ என்ன பண்ணணும்னா நரஹரி பூஜாம் குரு சததம். அந்த நரசிம்மனை பூஜை பண்ணு. உண்மை நரசிம்மனை பூஜை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா பைத்தியம். நம்ம உடம்பு அழகாக இருக்கணும்னா நம்ம உடம்புல கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்துட்டு நம்ம கண்ணாடி முன்னாடி அந்த பிம்பம் இருக்கணும், நம்முடைய பிரதிபிம்பம் தெரியுது. அது அழகாக தெரியணும்னா என்ன பண்ணணும்? கண்ணாடியில் தெரிகிற நம்முடைய பிரதிபிம்பத்துக்கு மையிட்டு அதில் லிப்ஸ்டிக் போட்டு அதில் பவுடரை போட்டால் ஒன்றும் தெரியாது. நம்ம உடம்புல அலங்காரம் பண்ணிட்டோம்னா கண்ணாடியில் தெரியக்கூடிய நம்ம பிரதிபிம்பம் அழகாக இருக்கும். அது மாதிரி நீ பெருமாளை பூஜை பண்ணி அவருக்கு மாலை போட்டு அவரை அலங்காரம் பண்ணினேன்னா நீ அலங்காரமாக இருக்கலாம்.
எவ்வளோ ஈஸியாக சொல்கிறார், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார் ஆதிசங்கர். பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குஷலோ, ஆனால் வார்த்தையை பார்த்தா கடப்பட இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குஷலோ பிம்பாலங்கிருத்திமா அலங்கிருத்திமா தன்னுதே சேதோ பிருங்க. என் மனசாகி வேண்டிய அங்கங்கேயும் பவ மறுபூமௌ, இந்த சம்சாரமாகிய பாணினத்தில் அலையாத பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்மான பத சிஜம கரந்தும். அந்த பெருமானுடைய பாதக்கவலத்தை போய் பிடிச்சிக்கோ. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போடி போகமணிரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்திபோத லக்ஷ்மீ நரசிம்ம மம தேகி கராவலம்பம். லக்ஷ்மி நரசிம்மா நீ தான் என்னை கை கொடுத்து காப்பாற்றணும் அப்படிங்கிறார். இங்கே சொல்லும்ப சாஸ்வத சரண்யன். எல்லாரும் சரண்யெல்லாம் அப்பப்போ இருப்பா. சாஸ்வத சரண்யனுங்கிறது பெருமாள் தான். நான் இந்த தட்சகன் போய் இந்திரனை காப்பாற்றுன்னா, இந்திரன் காப்பாற்றுறேன்ட்டான். தடையிலே இந்திரனை கூப்பிட்டான், அக்னியில் போடுன்னொடனே இந்திரன் பார்த்தான், தட்சகனை அக்னியில் போட்டு இவன் ஓடி போயிட்டான். முடியல் துண்டில், மகாபாரத்தில் அப்படியே இருக்குது, துண்டில் வச்சுருந்தானா தட்சகனை பத்திரமா. இந்திரனையும் சேர்த்து ஹோமம் பண்ணணுன்னா உடனே எல்லாம் மந்திரம் வாழ்த்த இருக்குது. தட்சகாசூபதஸ்வேக சகேந்திரேன மருத்வதா மந்திரத்தை சொன்னார் ரிஷிகள். இந்திரனும் சேர்ந்து அக்னியில் விழ வந்துட்டான். இந்திரன் பார்த்தான், என் துண்டில் தட்சகனால் தான் நான் மாட்டின்னு இருக்கேன்னு துண்டு அப்படியே போட்டான் அக்னியில். அவன் ஓடி போயிட்டான். இப்போ நல்ல வேலை ஆஸ்திகர் வந்து காப்பாற்றினார். அது மாதிரி யார் சாஸ்வத சரண்யன், நடுவில் அப்படி விட்டுட்டு போகிறவாள் இருக்கக்கூடாது. திருட சங்கர்ஷனோ அச்சுதகான்னு பிடிச்சி இழுக்கிறவனாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நரசிம்மனை பிடிக்கணும் என்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். பவாப்திபோத லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம். பிரம்ம இந்திர ருத்ர மருதர்க்க எல்லாரையும் சொல்லிட்டார். எல்லா தேவர்களும் முற்றாலாம் பெருமாளுடைய சரணத்தில். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட்ட கோட்டி சங்கட்டிதாங்கிரி கமலா அமலகாந்தி காந்தா லக்ஷ்மி லசத் குச்ச சரோருக ராஜஹம்சா. லக்ஷ்மி எல்லாத்துலேயும் கூட கூட சேர்த்துப்பார் பெருமாள். எந்த பெருமாளாக இருந்தாலும் கூட லக்ஷ்மி வேணும். நம்மளால் லக்ஷ்மி கொஞ்சம் பயந்துட்டு போனால் சொல்லுவோம். இவர் சொல்கிறார், பிரம்மா எல்லாரும் வந்து அந்த நரசிம்மனுடைய காலடியில் முட்டிக்கிறா. அவர் எங்கிறாருன்னா அவர் லக்ஷ்மியினுடைய குச்சத்தில் குட்டிக்கிறார். இவர் லக்ஷ்மி லசத் குச்ச சரோருக ராஜஹம்சா லக்ஷ்மி நரசிம்ம மமதேவி கராவலம்பம். லக்ஷ்மி நரசிம்ம சரணாப்ஜ மதுவரது. நான் ஒரு வண்டு. என்ன வண்டுன்னா அந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய சரணத்தில் பாதார விந்தத்தை இருக்கக்கூடிய மொக்கைக்கூடிய ஒரு வண்டு நான் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுவும் விஷ்ணு புஜங்கம் விசுத்தம் சிவம் சாந்தம் ஆத்யந்தம். இது பிரகரண கிரந்தத்துக்கே போகல. அதுக்குள்ளேயே இந்த ஒவ்வொரு க்ஷேத்திர ஸ்தோத்திர ஸ்லோகங்களையும் சொல்லும்போதே அது ஹரிமியுடைய ஸ்தோத்திரம். இது நிறைய ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரத்துலேயுமே எல்லா தேவர்களும் அந்த கிருஷ்ணனை ஆசிரியிக்கிறா. அந்த கிருஷ்ணனை ஆசிரிச்சா போரும். ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பவதுமே. என் உள்ளுக்குள்ள தெரியட்டும் சொல்ல வேண்டாமோ, கண்ணுக்கு வெறிக்க தெரியட்டும். நயனபதகாமி பவதுமே என்று சொல்கிறார். முக்கியமாக அந்த கீதா பாஷ்யம் அதில் மாத்திரம் 2 வருஷத்தை சொல்லிட்டு, ஏன்னா பிரஸ்தானத்திரயத்தில் முதல் பிரஸ்தானத்தை முதல்ல கீதா பாஷ்யத்தில் தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்திரி விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. இந்த இடத்துல ஞானி தத்துவவிது ஏகபக்திகி. ஒரே பக்தினா என்னடான்னா அந்நிய பஜனீயஸ்ய அதர்சனாது. பஜிக்க வேண்டாம வேறு யாருமே இல்லை. ஒருத்தன் கிருஷ்ணன் தான். ஞானி இருக்க வேறு யார்? ஒரு ஞானின்னா என்னடான்னா அவன் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணணும். ஈஸியான வழி. இவன் நல்லவனா கெட்டவனா அப்படி தெரிஞ்சுக்கிறத. அது மாதிரி ஞானினா கொம்பு முளைச்சிதுன்னா கொம்பு முளைச்சிருக்க ஞானி அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ராட்சசால கண்டுபிடிக்கலாம். கொம்பு வச்சிருப்பா அது மாதிரி இதற்றைக்கலாம். அது மாதிரி ஞானிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவர் கிருஷ்ண பக்தி பண்ணுறாரா அப்போ ஞானி, இல்லையா டூப்ளிகேட். ஈஸியான ஒரு விஷயம் இதுதான். அது லிஸ்ட் இருக்குது. ஆதிசங்கரர் ராமானுஜாச்சாரியர் அவர் கூறார், பிரேமகுமாரா சீக்கிரம் ஆகச்ச, பிரேமகுமாரா சம்பத்குமாரா சீக்கிரம் ஆகச்ச. கூப்பிட்டார், ஓடி வந்துட்டானே. செல்லப்பிள்ளை வாரா என் செல்லப்பிள்ளைன்னு கூப்பிட்டார், ஓடி வந்துட்டான் கிருஷ்ணன். மத்வாச்சாரியருக்கு ஓடி வரான். அதே மாதிரி சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள், மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் எல்லாம் எத்தனை ஞானிகளோட லிஸ்ட் இருக்குது. எல்லா ஞானிகளும் கிருஷ்ண பக்தி பண்ணியிருக்கான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமேன்னு குந்தி சொல்கிறார். ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஸ்யேமி ஸ்திரியா ததா
அதில் சொல்கிறா ஞானிகளெல்லாம் பக்தி பண்ண வைக்கிறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் அப்படி தான் இருக்குது. பக்தி யோக விதானார்த்தம். இந்த ஞானிகளாம் ஞானம் அகம்பிரமாக எல்லாம் போ இங்கே என்கிட்ட வா, புல்லாங்குழ ஊதி கலைச்சி அவளை இங்கே வாடாப்பா என்கிட்ட வாடாப்பான்னு ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் அவளை இருக்கிறதுக்கு தான் அந்த கிருஷ்ணாவதாரமே என்று சொல்கிறார். அதனால் உண்மையான ஒரு ஞானினா கிருஷ்ண பக்தி பண்ணணும் என்கிறது தான் இதில் சொல்கிறார். தஸ்மாத் ஞானினா ஆத்மத்வாது வாசுதேவா பிரியா பவதி சஜ ஞானி மம வாசுதேவஸ்ய. அவனும் எனக்கு, அந்த ஞானி தான் எனக்கும் பிரியம் என்று சொல்லி அப்புறம் நிறைய பேர் அங்கங்கே போயிட்டு இருக்காளேன்னா காமைஸ்தைஸ்தை ஹிருதஜானாக பிரபத்தியந்தே. அவளுக்கு 1000 ஆசை இருக்குது. அதுக்கு அவள் இப்போ ஒன்று விக்னம் ஒன்றா கணபதி, அது வேணா இது ஒரு பொய்க்கோ. நான் பாகவதே சொல்லுது பிதிருபூத பிரதேசாதின் ஸ்ரீஸ்வரிய பிரஜேப்சவா. பிதிருபூத பிரதேசாதின் அந்தந்த தேவதைகளை ஏன் பண்ணானா ஸ்ரீஸ்வரியம் காசு அது இது வேணுங்கிறதுனா அங்கங்கே போகிறா. எல்லாமே என்கிட்டயே கிடைக்குன்னா அவளுக்கு தெரியல பாவம். என்ன பெருமாள்கிட்ட வந்தால் அவர் 500 ரூபா நோட்டு கொடுத்தாருன்னா 500லேயே 100, 200, 300லாம் இருக்குன்னு தெரியல. இவன் தனியாக அந்த 100 அங்கே ஒரு 10 ரூபா இங்கே 20 ரூபா திண்டாடின்னு ஒன்று வாங்கிட்டு இருக்கா. இங்கே வந்தால் 10லேருந்து ஆரம்பித்து 500 வரையும் இங்கேயே கிடைக்கும்னு தெரியலப்பா. அதை சொல்கிறார் ஆதிசங்கர். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவதி அல்பச்சேதசாம் மயா ஏவ பரமேஸ்வரேன தம் காமே. அதுக்கு சொல்கிறார் ஏவன் சமானேபி ஆயாசே மாமேவ ந பிரபத்தியந்தே அனந்த பலாய அஹோ கலு கஷ்டம் வர்த்ததே இது அனுக்ரோஷம் தரிசினி. பகவான் தலையில் கை வச்சுக்கிறானா, நானே எல்லாம் கொடுப்பேன், கிருஷ்ணன் என்கிட்ட வராமல் அங்கங்கே போகிறாளேன்னு கிருஷ்ணன் தலையில் கை வச்சுக்கிறான்னு இவர் தலையில் கை வச்சுக்கிறார் ஆதிசங்கரர். அஹோ கலு அவர் அப்படியே சொல்கிறது அது சங்கர பாஷை. இது அஹோ கலு கஷ்டம் வர்த்தது இது அனுக்ரோஷம் தரிசேதி. பகவான் நான் கொடுக்கறதுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னை விட்டு அங்கங்கேயும் போகிறானே. பூதானி யாந்தி பூதேந்தி அந்த இடத்துல பூதானி விநாயக மாதிருகண சதுர்பகின்யாதீனி இப்படின்னு வேறு வேறு தெய்வங்களை போய் அடையிறாளே. அந்தந்த தெய்வத்தில் அடைஞ்சாலும் நான் தான் கொடுக்குறேன், இன்டைரக்டாக கொடுக்குறேன். ஒரு அம்மாட்ட கோச்சின்னு ஒரு பையன் போயிட்டான் சத்தத்தில் போய் சாப்பிட்றேன்னு. இவனுக்கு என்ன படிக்கணும் அவள் அம்மாவுக்கு தெரியும். அன்றைக்கின்னு பார்த்து கொழக்கட்டை பண்ணியிருக்கா, இன்றைக்கின்னு கோச்சின்னு போயிட்டான். அந்த அம்மா தெரியும் உப்புமா கொழக்கட்டை என்ன பண்ணால் அந்த சத்திரத்து மேனேஜரை கூப்பிட்டு கொல்ல வழியாக அவன் கோச்சின்னு வந்திருக்கான், இந்த கொழக்கட்டையை கொடுங்க அப்படின்னு அவன் பார்த்து சத்திரத்தில் சாதாரணமாக பழைய தான் போடுவாள். இவன் வந்தால் கொழக்கட்டை போட்டோன்னே எதுக்கு கொழக்கட்டைன்னு அவன் நினச்சின்னா இந்த சத்திரத்தில் தான் போட்டான், அவன் அம்மா தான் கொல்ல வழியாக கொடுத்தான்னு தெரியல. அது மாதிரி வேறு வேறு தெய்வத்தில் போனாலும் பின்னாடி வழியாக கிருஷ்ணன் தான் கொடுக்குறான்னு யாருக்கும் தெரியல. எல்லாருக்கும் நான் தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். பகவான் கீதையில் சொல்கிறதான் ஆச்சரியமாக எடுத்து சொல்கிறான். இது நான் சொல்லலை, இது முழுக்க அண்ணாவோட ஆச்சாரிய ஹிருதயம். இந்த புத்தகம் யாருக்கு இல்லையோ எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆதிசங்கருடைய ஹிருதயம் என்னங்கிறத இதை படித்தா தெரியும். அந்த ஹிருதயத்தை குருநாதர் ஹிருதயம் என்ன பெருமாள் ஹிருதயத்தை கூட புரிஞ்சுக்கலாம், குரு ஹிருதயத்தை புரிஞ்சிக்க முடியாது. அந்த ஆதிசங்கருடைய ஹிருதயத்தை எடுத்து அண்ணா இதில் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்தை எழுதியிருக்கா. அந்த ஆச்சாரிய ஹிருதயத்தை புரிஞ்சிருந்த ஒரு ஆச்சாரியன் நமது முகுந்தாச்சாரியன். அந்த ஏன்னா அவர் அண்ணாவுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுட்டு அண்ணா இது மாதிரி முதல்ல ஒன்று நடத்தினான். அது மாதிரி அது ஹிருதயத்தை புரிஞ்சுட்டு இங்கே ஒரு பெரிய பெருமாளுக்கு ஒரு ஹவிஸ், ஒரு தேவ யஜ்யம், ஒரு ஞான வேள்வி நடந்துருக்கு. இந்த ஞான வேள்வியில் எந்த ஞானம் எல்லாருக்கும் வேணுமோ அந்த ஞானம் வரணும்னு நம்ம ஆச்சாரியன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். இவர் சின்ன வயசில் என்கிட்ட சொல்லுவார், ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் திருப்பதி உண்டியலில் எத்தனை பைசா வருதோ அது ஒரு நாளைக்கு எனக்கு வேணும்பார். நான் சொன்னேன் எதுக்குன்னு கேட்டேன். எல்லாரையும் எப்படியாவது காசு கொடுத்தா ஒரு நாளைக்கு 1,00,000 காசாவது கொடுத்து எல்லாருக்கும் திருமண் போட்டு நாராயணா சொல்லி 1,00,000 ரூபா தரேன், நீ உட்காந்து நாராயணா சொல்லுப்பா, நாராயண சரணம், அப்படி எல்லாருக்கும் அந்த ஞானம் பக்தி வரணும்னு பைசா கொடுத்தாவது பண்ணேன். அவர் ஏன்னா வேறு மதக்காரெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அது மாதிரி, அது மாதிரியாவது நான் பண்ணணும். அதுக்காக நான் பெருமாள்கிட்ட கேட்க போகிறேன், ஒரு மாதம் உங்கள் உண்டியல் பணம் எனக்கு ஒரு நாளைக்கு வேணும், அதை வச்சு என்ன பண்ணுங்க, அவ்வளோ வருது என்ன பண்ணுவீங்கன்னா பைசா கொடுத்தாவது எல்லாருக்கும் அது நாராயணா சொல்ல சொல்லி எல்லாரையும் வைஷ்ணவனாக மாற்றணும்னு அப்படி ஒரு கருணை உள்ள நல்ல மனசு உள்ளவர். அவருடைய மனசு நல்ல மனசு மாதிரி எல்லாருக்கும் அந்த பக்தி வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா.